ஸோ ஜிங்க் சத்தோட முக்கியத்துவம் என்ன? எந்த அளவுக்கு அது வந்து முக்கியம்? இந்த ஜிங்க் சத்தை நம்ம உடம்புல தக்க வச்சுக்கொள்ள நம்ம எதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தான் இது பார்க்க போறோம். டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. பல்வேறு தலைப்புகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட தலைப்புகள், அதுக்கப்புறம் குழந்தைகள் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட தலைப்புகள், முதியோர் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட தலைப்புகள், வாழ்வியல் முறைகள்ல நம்ம எதை அடாப்ட் பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி சில சத்துக்கள், யூஸ்வலா நம்ம சூரிய ஒளி எவ்வளவு முக்கியம், விட்டமின் D3 எவ்வளவு முக்கியம் அப்படின்னு போட்டிருந்தோம். நீங்களும் நல்ல வரவேற்பு கொடுத்திருந்தீங்க, நன்றி. ஸோ இதுல எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஜிங்க் சத்து. ஸோ ஜிங்க் சத்தோட முக்கியத்துவம் என்ன? இது இது எந்த மாதிரி நம்ம இயற்கையா எடுத்துக்கலாம்? எந்த அளவுக்கு அது முக்கியம்? இந்த ஜிங்க் சத்தை நம்ம உடம்புல தக்க வச்சுக்கொள்ள நம்ம எதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தான் இது பார்க்க போறோம். ஸோ ஜிங்க் அப்படிங்கிறது எந்த காலத்துல நமக்கு ரொம்ப இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா, கோவிட் காலத்துல. ஸோ கோவிட் காலத்துல மருந்துகள் கண்டுபிடிக்க முடியாத நிலை, வேக்சின் இல்லை, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அரசு கையாண்ட ஒரு இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஃப்ரீயா ஜிங்க் மாத்திரை கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை. ஸோ பல பேருக்கு அது நல்ல பலன் அளித்தது. ஸோ ஆக்சுவலாக ஜிங்க் எதற்கெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய செரிமானம் சீரா இருக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கணும், சருமம் நல்லா இருக்கணும், முடி நல்லா இருக்கணும், நம்மளுடைய மனநிலை நல்லா இருக்கணும், மெட்டபாலிசம் நல்லா இருக்கணும். இது எல்லாவற்றிற்குமே ஜிங்க் சத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது குறைபாடு இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு முடி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், பெருசா உதிர்தல் இருக்காது, ஆனா அதோட அடர்த்தி தன்மை கம்மியாகும். ஸோ தலையெல்லாம் கொஞ்சம் அப்படியே டிஸ்பர்ஸா அங்கங்க தெரிய ஆரம்பிக்கும். யூஸ்வலா இது ஹேர் தின்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜிங்க் சத்து உள்ள நோயாளிகளுக்கு அதிகமாக காணப்படும். அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய பார்த்தீங்களா, இந்த கரப்பான் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்டோம்னா எங்களுக்கு பரம்பரை சார்ந்த நோய் எதுவுமே இருக்காதுங்குவாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரப்பான், எக்ஸிமா, டெர்மடைட்டிஸ்லாம் இருக்கும். என்ன காரணம்னா, இவங்களுக்கு உடம்புல ஜிங்க் சத்து கம்மியாகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இது அவங்க சருமத்துல பிரதிபலிச்சு சரும பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனாலதான் நிறைய மருத்துவர்கள் இந்த எக்ஸிமாவுக்கோ டெர்மடைட்டிஸ்க்கோ டக்குன்னு மெடிசன் ஸ்டார்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்ஸா கொடுப்பாங்க. அதுலயே நிறைய பேர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இம்ப்ரூவ் ஆகி நார்மலைஸா ஆயிடுவாங்க. ஸோ அதனால சருமத்திற்கும் அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி எனக்கு அடிக்கடி டயரியா போகுது, டிசென்ட்ரி ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கும் ஜிங்க் சத்து குறைபாடு இருக்கும். அது மாதிரி ஜிங்க் சத்து குறைபாடால இது ரெண்டுமே வைஸ் வர்சா. ஏன்னா சத்து குறைபாடு இருந்தது அப்படின்னா அந்த சத்து உறிஞ்சப்படாது. அப்போ இந்த ஜிங்க் சத்தானது வயிறுல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுக்கும் இது இதாகாது. அதாவது போதுமான அளவு நியூட்ரிஷன் கிடைக்காது. அதனால கழிச்சல் போன்றவை இருக்கும். கழிச்சல்கள் ஏற்பட்டாலும் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஜிங்க் சத்துக்கள் நம்ம உடம்புல ஒட்டாது. அது ரொம்ப முக்கியமான. அது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி, ஒரு புண்கள், ரணங்கள் நல்லா ஆறணுமா, அதுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் மனநிலை ஒரு சீரா இல்லாம பயம், பதட்டம், படபடப்பு, தூக்கமின்மை, இதெல்லாம் ஜிங்க் சத்துக்களால வரக்கூடிய குறைபாடு. ஸோ அதே மாதிரி நம்ம உடம்புல செல்கள் அதிகமாக டேமேஜ் ஆகக்கூடாதுனாலும் ஜிங்க் சத்து முக்கியம். ஆட்டோ இம்யூன் தைராய்டிட்டிஸ்ல நம்ம ஜிங்க் சத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். என்ன காரணம்னா, இந்த ஜிங்க் சத்து கொடுக்குறப்ப நம்ம தைராய்டு செல்கள் ஈஸியா தாபிதமாயிட்டு ஹைப்போதைராய்டோ இல்ல ஹைப்பர் தைராய்டோ இல்ல ஹாஷிமோட்டோ தைராய்டிட்டிஸ் போன்றவை ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரி, இந்த ஜிங்க் சத்து எந்த மாதிரியான உணவுகள்ல இயற்கையில அதிகமாக இருக்குன்னா, அசைவ உணவுகள்ல நார்மலா நம்ம எடுக்கக்கூடிய நண்டு இருக்கு பாத்தீங்களா, நண்டுல இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மாடு போன்றவற்றில் இருக்கும். இல்ல நம்ம நார்மலாவே கோழி போன்ற விஷயங்கள்ல ஜிங்க் சத்து இருக்கும். இது இல்லாம இயற்கையா நம்ம கிடைக்கக்கூடியதுன்னா எப்பயும் சொல்லக்கூடியது பூசணி விதை தான். ஸோ பூசணி விதையில அற்புதமான ஜிங்க் சத்து இருக்கு. இது இல்லாம நம்ம சொல்லக்கூடிய முந்திரி போன்ற விஷயங்கள்ல ஜிங்க் சத்து இருக்கு. ஸோ ஜிங்க் குறைபாடு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறோம்னா இந்த மாதிரி விதைகளை இது பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு எதனால பெருசா ஜிங்க் சத்து போகும் அப்படின்னா, சுகர் தான் மெயின் காரணம். யூஸ்வலா சர்க்கரை
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாவே ரத்தத்தில் சர்க்கரை இல்லாம அதிகமா நம்ம செறிவூட்டப்பட்ட அதாவது நல்லா ரீஃபைன் பண்ணப்பட்ட கார்போஹைட்ரேட்ஸ் இப்படி உணவுகளையே எடுத்துக்கிட்டோம்னா, ட்ரேஸ் மினரல்ஸான ஜிங்க் நமக்கு கிடைக்காது. அதே மாரி ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்ததுன்னா, நம்ம உடம்புல இருக்க ஜிங்க வந்து யூரின் வழியா பிளட்ல இருந்து வெளித்தள்ளிரும். ஸோ அதனால என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க இந்த உணவுல சுகர் அப்படிங்கிறத நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ரொம்ப முக்கியம். அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட்டேட் சத்துக்கள். அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப இந்த பாதாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துட்டு இந்த மாதிரி அதில இந்த ஃபைட்டிக் அமிலம்னு இருக்கும். இது நம்ம உணவுல ஜாஸ்தியா எடுத்துக்கிட்டோம்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஜிங்க மற்ற உணவுகள்ல இருந்து நம்ம உடல் வந்து ரத்தம் வந்து உறிஞ்சுறத வந்து தடுக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி தானியங்கள் எடுத்தோம் அப்படின்னா, நல்லா ஊற வச்சு சமைச்சோ, இல்ல புளிப்பேற்றம் ஃபெர்மென்டேஷன் பண்ணியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நல்லதொரு பலன தரும். ஸோ ஜிங்க் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஒரு 8 கிராம் வந்து தேவைப்படும். ஆண்களுக்கு வந்து 11 அளவுகள்ல வந்து தேவைப்படும். ஸோ இதுவும் ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். ஜிங்க் அளவை மீறி ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா, அதுவும் நமக்கு நஞ்சுத்தன்மை தரும். ஏன்னா, இப்ப நம்ம சொன்னோம் அப்படிங்கிறதுக்காக, முடி கொட்டுதா, முடி தின்னிங் ஆகுதா, ஜிங்க் சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிட்டோம்னாலும், அதுவும் நமக்கு டாக்ஸிக்கா இருக்கும். எதுவுமே அளவு. ஸோ முறையா மருத்துவர்கள பார்த்துட்டு, நமக்கு இதுக்குரிய குறைபாடு இருக்குன்னு முழுமையா தெரிஞ்சுட்டு, நம்ம ஜிங்க் சத்த உணவுல சப்ளிமெண்டா எடுக்கிறது என்னைக்குமே பெருசா பாதிப்புகளை ஏற்படுத்தாது. எப்பயுமே நம்ம இந்த சத்துக்கள் வேணும்னா, முதல்ல சப்ளிமெண்ட்டுக்கு நம்ம நேச்சுரல் ஃபுட்ட போகணும். ரொம்ப கம்மியா இருக்கு, ரொம்ப நம்ம இத ஏற்றியே ஆகணும் அப்படிங்கிற நேரத்துல மட்டும், மருத்துவர்களின் ஆலோசனைப்படி நல்ல முழுமையான பிரிஸ்கிரைப்ட் ஒரு சப்ளிமெண்டா எடுக்கிறது சிறந்த ஒரு விஷயம். நன்றி.